everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unitல இருக்க short answers ஓட 4th question தான் பார்க்க போறோம். question பார்க்கலாமா? What do you know of trench warfare? அதாவது trench warfare பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? Okay. First, trench அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? trench அப்படிங்கிறது வந்துட்டு நிலத்துல தோண்டப்படுற ஒரு பெரிய குழியை தான் வந்து trench அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ditch. ஓகேவா? இப்போ trench warfare அப்படின்னா ஷோல்ஜர்ஸ் வந்து ட்ரென்ச்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு பெரிய குழின்னு பார்த்தோமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழிக்குள்ள நின்று ஒரு போராடுற ஒரு மெத்தடை தான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரொடெஸ்ட், ஓகே அந்த மாதிரி வச்சுப்போம். ஷோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு போராடுற மெத்தடை தான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே, வேர்ல்டு வார்ஸ்ல அந்த மாதிரி வார்ஸ்லாம் வந்துட்டு ஷோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரென்ச், இதுதான் நம்ம ட்ரென்ச்னு சொன்னோம். ஸோ ட்ரென்ச் அப்படிங்கிறது ஒரு குழியா, டிச் அப்படின்னு வச்சுப்போம். ட்ரென்ச், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரென்ச்சஸ்ல நின்று தான் போராடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல போராடும் போது எனிமீஸோட புல்லட்ஸ் வந்துட்டு ஷோல்ஜர்ஸ் மேல டைரக்டா படாம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி வான் நடக்கிற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரென்ச்சஸ் இருக்காது. சோ நிறைய ட்ரென்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய ட்ரென்ச்சஸ் இருக்கும். இந்த எல்லா ட்ரென்ச்சஸுமே பாத்தீங்கன்னா லிங்கிங்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ எதுக்காக இந்த லிங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஷோல்ஜர்ஸுக்கு அவங்களுக்கான ஃபுட் அண்ட் நியூ வெப்பன்ஸ், ஸோ புது ஷோல்ஜர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா கூட இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் மூலமா தான் உள்ள இருக்க ஷோல்ஜர்ஸ்க்கு வந்து சேரும். ஓகேவா? அவங்களுக்கான ஃபுட்டு, புது வெப்பன்ஸ் தேவைப்பட்டாலும் ஆர் சப்போர்ட் ஒரு நியூ ஷோல்ஜர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாலுமே வந்துட்டு இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் மூலமா தான் எல்லாமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்டர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆர்டர் ஆபீசர்ஸ். ஸோ இவங்களோட மெயில்ஸ், இவங்க கொடுக்குற மெயில்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் மூலமா தான் ஷோல்ஜர்ஸ்க்கு வந்து சேரும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து வர மெயில்ஸ் லெட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, இவங்க என்ன மாதிரியானலாம் பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அடுத்து இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னாலே 1914ல பேட்டில் ஆஃப் மார்னே அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. ஓகேவா? சோ இந்த பேட்டில் ஆஃப் மார்னே பாத்தீங்கன்னா ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்ற ஒரு போராட்ட மெத்தட்ல தான் நடந்துச்சு. சோ அதனாலதான் வந்துட்டு இந்த பேட்டில் ஆஃப் மார்னே அப்படிங்கிறது வந்துட்டு சிம்பிள் ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேர். ஒரு சம்மரி பார்க்கலாமா? ஓகே, சோ ட்ரென்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், நிலத்துல தோண்டப்படுற ஒரு குழி அப்படின்னு சொன்னோம். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு போராட்ட மெத்தட். எந்த மாதிரி குழியில நின்று ஷோல்ஜர்ஸ் வந்துட்டு எனிமீஸோட புல்லட்ஸ் வந்துட்டு அவங்க மேல டைரக்டா படாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குழியில நின்று போராடுவாங்க அப்படின்னு சொன்னோமா. சோ இந்த மாதிரியான ட்ரென்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு லிங்கிங்ல தான் இருக்கும்னு சொன்னோமா. சோ இந்த லிங்கிங் எதுக்காக, உள்ள இருக்க ஷோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு, புது வெப்பன்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் இன்னொரு ஷோல்ஜர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாங்க அப்படின்னா இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் மூலமா தான் எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு. ஸோ ஆர்டர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து வர மெயில்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னாலே நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம், 1914ல பேட்டில் ஆஃப் மார்னே அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அது வந்துட்டு எப்படி நடந்துச்சு, ட்ரென்ச் வார்ஃபேர் அதாவது இந்த குழியில நின்று ஷோல்ஜர்ஸ் வந்துட்டு போராடுற ஒரு மெத்தட்ல தான் இந்த பேட்டில் ஆஃப் மார்னே நடந்துச்சு. அதனாலதான் வந்துட்டு ட்ரென்ச் வார்ஃபேரோட சிம்பிள்னா பேட்டில் ஆஃப் மார்னே அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ.